வண்டியில இட்லி கடை வச்சிருந்தாரு. இது முகேஷோட கதை. முகேஷ் ஒரு வருஷம் குட்கா என்ன தின்னு சொல்ல சொல்றாங்க? அவ்வளவுதான். நம்மளதான் அவரு. முகேஷை எங்களால காப்பாற்ற முடியல. நான் வந்தது அந்த காதர் பாயோட மட்டன் பிரியாணி சாப்பிடதான். அண்ணனுடைய கை பக்குவம் தூக்கத்துல இருந்து கூட கையை நக்கும். எண்டு காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா. என்னோட அடுத்த எய்ம் வெல்கம் டு திருச்சி. இப்போ எதுக்கு திருச்சி வந்திருக்கோம்னா துப்பாக்கி தொழிற்சாலை இருக்கு. அது எதுக்குன்னா ஒரு ரவுடி சாம்ராஜ்யத்தையே நடத்தி வந்துள்ளார். கட்ட பஞ்சாயத்து கலக்கிய முக்கிய ரவுடியா பிரபல ரவுடியை பத்தி நான் பின்னாடி சொல்றேன். இது திருச்சி வந்து பஸ் ஸ்டாண்ட் இறங்கிட்டோம். அதை பத்தின பிளாக் தான். இதுல நடந்த கூத்துக்களை தான் சின்ன சின்ன தொகுப்பாக என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட். பஸ்ல இருந்து இறங்கி வரும்போது எனக்கு ஒரு ஸ்நேகிதி எனக்கு ஒரு ஸ்நேகிதின்னு ஒரு சாங் ஓடிக்கிட்டு எல்லாரும் ஆசைப்படியும் அந்த பஸ்ல வந்து எனக்கு ஒரு ஸ்நேகிதி கிடைக்கும் எனக்கு ஒரு ஸ்நேகிதின்னு. அதுக்குள்ள இந்த 7:30 ஒரு நம்ம டவுட்டு. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? இந்த மசங்களோட தான் அண்ணங்காரன்னு சொல்ல வர மீண்டும் மஞ்சப்பை, அதாவது நெகிழி பையெல்லாம் யூஸ் பண்ணாம மஞ்சப்பை. அது இந்த பை இல்ல சார். நீங்க பேசுறது ஒண்ணுமே புரியல சார். ஒண்ணும் புரியல. கூட்டத்தை கலச்சிட்டு வீட்டை பக்கம் சார். ஒரு வழியா திருச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா மக்கா இந்த ஹாஸ்பிட்டலுக்காக தான் அவ்வளோ தூரம் வந்தோம். ஸோ ஹாஸ்பிட்டல் ரீச் ஆச்சு. தீர்த்தமன்ற பிரதர வாரன் என்ட்ரி டைலாக் லேப். அதுக்கப்புறம் வந்துட்டு ரிசப்ஷனில் வெயிட் பண்ணோம். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது அட்மாஸ்பியர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதா ஒரு போர்டிங் செட்டப் மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹாஸ்பிட்டலை பற்றி, அதாவது இந்த டாக்டரை பற்றி ஒரு ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இவர் முதல்ல சிரிச்சுட்டேன்னு நினைக்காதீங்க, ஒரு சீரியஸாக பேச போகிறேன். அதாவது இவர் ஒரு முதல்ல வண்டி கடை வச்சிருந்திருக்காரு. வண்டி கடை வச்சு அதை இட்லி வச்சு சாம்பார் வச்சு சட்னி வச்சு கார சட்னி வச்சு பத்தாததுக்கு எச்சியா துப்புறவங்கள கழுவி வச்சு அந்த எச்சி தட்டையும் கழுவி வச்சு ஒரு புக்ஸ் வித்து கஷ்டப்பட்டு தான் இந்த மாதிரி அப்பப்போ போர் அடிக்கும் போது செஸ், இந்த பரமபதம், லூடோ கேம் எல்லாம் விளையாண்டுக்கிட்டு இதெல்லாம் பழச மறக்க கூடாதுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் அமைப்புல இந்த ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காருன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கெல்லாம் நமக்கு ஒரு மோட்டிவேட்டாக எடுத்துக்கிட்டு தான் நம்மளும் இந்த மாதிரி கஷ்டப்படணுங்கிறத நான் சொல்லியிருக்கேன். மாரல் ஆஃப் த ஸ்டோரி, இவரை பார்த்து நம்ம கற்றுக்கணும் மக்களை கற்றுக்கணும். அப்புறம் என் ஃப்ரெண்டு சொல்லுவேன், கேளுங்க என்ன கேள்வி, இட்லி விற்கலன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. கிளினிக்கை ரொம்ப க்ளீனாக வச்சுருப்பாரு. என்ன சொல்ல சொல்கிறா? அவ்வளோதான் அவரு. எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நச்ச சமையல்காரனாவே மாறிட்டு. அதான் ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பி வந்துட்டு கீழே வந்து சாப்பிட வந்தோம். அப்புறம் என்ன இது முடிச்சுட்டு மதுரை கிளம்பிட்டோம். நன்றி, வணக்கம், சுபம்.